அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு சிறிய செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இரவு நேரத்தில் சோதனைக்காக வேண்டி வருகிறார்கள். வருகின்ற பொழுது ஒரு திறந்த வெளியிலே நடந்து வருகிறார்கள். வந்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரத்தின் அருகிலே செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தவுடன் ஒரு மனிதர் வெளியே அமர்ந்திருக்கிறார். அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் யார் என்று கேட்கிறார். அந்த மனிதர் சொன்னார், நான் ஒரு வழிபோக்கன். இங்கே அமீருல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய உமர் என்பவர் இருக்கிறார். அவரை நான் பார்க்க வேண்டும். எங்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை அவரிடம் கேட்டு நான் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் வந்தேன் என்பதாக சொன்னோனையுமே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூடாரத்திற்குள்ளே ஒரு முனங்கல் சப்தம் கேட்கிறது. உள்ளே என்ன சப்தம் கேட்கிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, அந்த மனிதர், இதெல்லாம் உங்களுக்கு ஏன், உங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு கேள்வி என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கடுகடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி எட்டி பார்க்கிறார்கள். ஒரு பெண்மணி பிரசவ வழியிலேயே துடிதுடித்து கொண்டிருக்கிறார். இதனை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு யாராவது உதவிக்கு ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டோனையுமே இல்லை என்று சொன்னோனுமே வெகு சீக்கிரமாக வீட்டிற்கு போய் தன்னுடைய துணைவியாரை மனைவியாரை என்ன செஞ்சுட்டாங்க, கூட்டிகிட்டு வராங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, உனக்கு பெரிய நன்மையான ஒரு காரியம், அதிர்ஷ்டவசமான ஒரு காரியம் உனக்கு வந்திருக்கிறது. என்ன என்று கேட்டோனையுமே இந்த மாதிரி ஒரு பெண்மணி பிரசவ வழியிலேயே துடிதுடித்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு நீதான் பிரசவம் பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னு எடுத்துகிட்டு வராங்க. அங்கே சாப்பாடு சமைப்பதற்காக வேண்டி, ஏன்னா அங்கே உணவு இல்லை, அந்த உணவை சமைப்பதற்காக வேண்டி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பானை, எண்ணெய், இப்படி மளிகை பொருட்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தானியங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வரும்பொழுது மனைவியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி வந்து பிரசவம் பார்ப்பதற்காக வேண்டி அவங்க முன்னாடி போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வந்து பானையை வைத்து தீயை மூட்டி நெய்யை ஊற்றி சமைத்து கொண்டிருக்கிறார். தானியங்களை போட்டு சமைத்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் உள்ளிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. மனைவி அழைக்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்பதாக சொல்லும் பொழுது அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த இருவருக்கும் ஒரு ஆச்சரியமாகிருச்சு. அந்த அமீருல் முஃமினீன் அவர்களை தான் இவர்கள் சந்திக்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அமீருல் முஃமினீன் இவர்கள்தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அமீருல் முஃமினீன் இவர்கள்தான் என்று தெரிந்த உடனேயுமே அவர்களுக்கு பதட்டமாக ஆகிவிட்டது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பதட்டப்படாதீர்கள், இங்கே வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த சாப்பிட்ட அந்த தானியங்களை, அந்த சமைத்த அந்த தானியங்களை இவர்களும் சாப்பிட்டார்கள். அங்கே இருக்கிற அனைவருக்கும் என்ன செஞ்சாங்க, இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிட்டு அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் இரவு முழுவதும் எவ்வளவு சிரமத்தில் இருந்தீர்கள் என்று நன்றாக எனக்கு தெரியும். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டே தான் இருந்தேன். உங்களுக்கு என்ன தேவையோ நாளை காலை என்னிடத்தில் வந்து கேட்டுக்கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் என்பதாக சொல்லி அடுத்த நாள் காலையில் வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவர்களை பார்த்து சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள், பெரியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் கூட இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, முன் வந்து அந்த பிரசவ வழியை, அந்த பெண்மணி கஷ்டப்பட்டு கொண்டதை பார்த்து விட்டு வீட்டில் வெகு சீக்கிரமாக வீட்டுக்கு போய் என்ன செஞ்சாங்க, மனைவியை கூட்டிகிட்டு வந்து அந்த பிரசவ வழியை பார்த்தா, அந்த பிரசவம் பார்த்தார்கள். அந்த குழந்தையை எடுத்து என்ன செஞ்சாங்க, கையால் கொடுத்தாங்க. இந்த செய்தி நம்முடைய வரலாறு கித்தாபுகளிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரையை நான் முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.